ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏஆர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இப்போ டெல்லி சுல்தான்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான்ஸ் அந்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. இதெல்லாமே எக்ஸாம்ஸில் வந்து டைரெக்டாக கொடுக்கப்பட்ட பேர்கள். சரி, டெல்லி சுல்தான்ஸ், குப்தாஸ், மொகலாயர்கள், மராத்தியர்கள் இப்படின்னு வந்து டைரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால வந்து அதிலிருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா? எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலுமே இந்த டெல்லி சுல்தானுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த டெல்லி சுல்தான்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த கோரி முகமதுன்னு ஒருத்தரை பற்றி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த டெல்லி சுல்தானோட பீரியட் வந்து 1206 முதல் 1526 ஃபஸ்ட்டு பானிபட் வார் வரைக்கும். இதான் வந்து அவங்களோட பீரியட். ஓகேவா? டெல்லி சுல்தான்ஸோட பீரியட். இது ரொம்ப முக்கியம். இந்த பீரியட் நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, அவங்கள பற்றி சொன்னால் கோரி முகமதுன்னு ஒருத்தரை பற்றி இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த 5 வம்சத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து கோரி முகமதுன்னு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவர் மூலமாக தான் வந்து இந்த டெல்லி சுல்தான்ஸுக்கு அடித்தளமிட்டவரே அவர் தான். அவர் அடித்தளமிடல, அவர் வந்து இந்தியா பகுதியில் கைப்பற்றுவார். அவர் வந்து 2 பேரும் இங்கே ஆளை விட்டுட்டு போவார். ஒருத்தர் வந்து கிழக்கு நோக்கி படையெடுப்பார். ஒருத்தர் வந்து டெல்லியிலேருந்து இது வந்து டெல்லி சுல்தான்ஸ் அப்படிங்கிற அடிமை வம்சத்தை வந்து நிறுவுவார். அது மூலமாக வந்து அடுத்தடுத்த வம்சங்கள் அப்படி வரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது வந்து கோரி முகமதுனா யாருன்னா, இவர் வந்து என்னென்னா கஜினி பகுதியை சேர்ந்தவர். கஜினி பகுதியை சேர்ந்தவர். சரியா? கஜினி பகுதி இங்கிலீஷில் சொல்லணும்னா கஜினி பகுதியை வந்து சேர்ந்தவர். இவர் வந்து என்னென்னா இந்தியா மேலே வந்து படையெடுப்பார். அப்போது வந்து நம்ம இந்தியாவில் இருந்தவர் யாருன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படிங்கிறவர் வந்து இந்த டெல்லி பகுதியை வந்து ஆண்டுட்டு வருவார். சரியா? இவங்களுக்கு இடையில தான் ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் டாரின், செகண்ட் பேட்டில் ஆஃப் டாரின்னு 2 வார் நடக்கும். 2மே ரொம்ப முக்கியமான வார். ஓகேவா? வேறு வந்து சந்தர் வார் அப்படிங்கிற இந்த 3 வாரம் வச்சு வந்து கோரி வந்து டெல்லியை வந்து கைப்பற்றார். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் டாரின்னு ஒன்று நடக்கும். ஓகேவா? அது எப்போம்னா 1191 இந்த பீரியடில் வந்து நடக்கும். ஓகேவா? இதில் வந்து யாருக்குன்னா பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் நடக்கும். இதில் வந்து யார் ஜெயிச்சிருவாங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து ஜெயிச்சிருவார். திரும்ப அதே 2வது ஒரு வருஷம் கழிச்சு வந்து 1192 இந்த டைமில் வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் டாரின் அப்படிங்கிறது நடக்கும். இது யாருக்குன்னா பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் நடக்கும். இதில் வந்து யாருன்னா கோரி வின் பண்ணிடுவார். திரும்ப அடுத்து வந்து என்னென்னா, இந்த 2 வாட்டியும் வின் பண்ணதுனால வந்து கோரி வந்து அதை எப்படி சொல்ல, நல்ல பவரை வந்து கிளைம் பண்ணிடுவார். அவர் தான் வந்து இந்தியாவில் ரூல் பண்ணுற அளவுக்கு வந்து கிளைம் பண்ணுவார். இப்போ இதில் வந்து இந்த 2வது பேட்டில் ஆஃப் டாரின் அதில் வந்து கோரிக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா, இந்த ஜெயச்சந்திராங்கிற பிருத்திவிராஜோட மாமனார் தான் வந்து கோரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணி பிருத்திவிராஜ் அவனோட ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வந்து வின் பண்ண வச்சுருவார். சரியா? அது வந்து இந்த பிருத்திவிராஜ் தோக்குக்கு வந்து பெரிய ரீசனாக இருக்கும். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து என்னென்னா, இந்த கோரிக்கும் இந்த ஜெயச்சந்திராவுக்குமே வந்து சண்டையாக போயிடும். சரியா? அதில் வந்து என்னென்னா, அதுதான் வந்து என்னென்னா இந்த சந்திரவார் போர். அதில் வந்து யாருன்னா கோரிக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் நடக்கும். ஜெயச்சந்திரன் அதாவது பிருத்திவிராஜ் மாமனாருக்கும் நடக்கும். இதில் வந்து யார் ஜெயிப்பானா கோரி ஜெயிச்சிருவார். சரியா? இதுதான் வந்து கோரி வந்து டெல்லியை வந்து கைப்பற்ற வரலாறு. ஓகேவா? இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து என்ன ஆகும்னா, இவர் கோரி வந்து திரும்ப வந்து அங்கே போவார். கஜினிக்கு திரும்ப போவார். அப்போது வந்து இங்கே வந்து 2 பேரை வந்து பார்த்துக்கிறதுக்காண்டி, அதாவது இந்தியாவை பார்த்துக்கிறதுக்காண்டி 2 பேர் விட்டு போவார். 2 அடிமைகளை வந்து நிறுத்தி விட்டு போவார். கஜினிக்கு வந்து இங்கே போயிடுவார். கோரி வந்து கஜினிக்கு போயிடுவார். ஓகேவா? கஜினிக்கு கோரி சென்று விடுவார். இது இந்த 2 அடிமைகளை இங்கே நிறுத்தி விட்டு கஜினி வந்து கோரிக்கு போயிடுவார். கோரி வந்து கஜினிக்கு திரும்ப போயிடுவார். இப்போ என்ன ஆகும்னா, இங்கே இந்த 2 அடிமைகள் யாருன்னா, ஒருத்தர் வந்து குட்டுபதி நைபக், இன்னொரு வந்து பக்தியார் கில்ஜி. சரியா? இவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை டிஸ்ட்ராய் பண்ணுவார், அதாவது அழிச்சவர். இவர் என்ன ஆகும்னா, இவர் வந்து கிழக்கு நோக்கி படையெடுப்பார். யார்? இந்த பக்தியார் கில்ஜிங்கிறவர். அதாவது டெல்லியிலேருந்து பீகார், யூபி, திரும்ப அந்த ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அந்த பகுதியை நோக்கி வந்து இவர் வந்து படையெடுத்து போயிடுவார். யார்? பக்தியார் கில்ஜி. குத்துபுதி நைபக் வந்து டெல்லியில் இருப்பார். சரியா? இப்போ வந்து கோரி வந்து கஜினிக்கு போயிட்டார். அங்கே போய் வந்து அவர் வந்து வயசான காலத்தில் வந்து இறந்துருவார். சரி? அங்கே போனோடனே அவர் இறந்துருவார். திரும்ப வந்து இப்போ என்னென்னா, இந்தியா வந்து ஃபுல்லாக வந்து இங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து சுதந்திர அரசர்களாக வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க. அப்படி அறிவிச்சும்போது தான் இவர் குட்டுபுதீன் ஐபக் வந்து தன்னை வந்து ஒரு சுதந்திர அரசாக வந்து அமைச்சுக்கிட்டார். அதாவது என்னென்னா அறிவிச்சுக்கிட்டார். அவர் அறிவிச்சுக்கிட்டு தான் என்னென்னா, இந்த அடிமை வம்சம் அப்படிங்கிற அம்சத்தை வந்து நிறுவினாங்க. மொத்தம் இந்த டெல்லி சுல்தான்ஸில் வந்து ஒரு 5 வம்சம் இருக்கும். இதெல்லாம் அடிமை வம்சம்னா 1206 முதல் 1290 வரைக்கும் இதான் அவங்களோட பீரியட். இந்த பீரியட் வரைக்கும் அடிமை வம்சம் தான் ஆடினாங்க. அதுக்கடுத்து வந்து யாருன்னா கில்ஜி வம்சம் தானே 1290 முதல் 1320 அந்த லீவ் பண்ணதுலேருந்து அடுத்து வந்து கண்டினியூ ஆகும். சரியா? திரும்ப 1320 1414 வந்து யாருன்னா துக்ளக் வம்சம். திரும்ப அதுக்கடுத்து வந்து துக்ளக் வம்சத்துக்கு அடுத்து வந்து சையத் வம்சம். எப்போ 1414 1451. திரும்ப வந்து லோடி வம்சம்னா 1451 1526. சரியா? இதில் கம்மியான பீரியட் வந்து ஆண்ட வம்சம்னா என்னென்னா கில்ஜி வம்சம் தான் வந்து கம்மியான பீரியட் வந்து ஆண்டிருப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த வம்சம் வந்து கம்மியான பீரியடை வந்து இந்த டெல்லி சுல்தான் ஆண்டுச்சுன்னு சொன்னோம்னா கில்ஜி வம்சம் தான். சரியா? கிட்டத்தட்ட எத்தனை 30 வருஷம் தான் வந்து ஆண்டிருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து அதிகமாக வந்து ஆண்டிருப்பாங்க. ஓகேவா? இப்படி தான் வந்து இது வந்து ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? திரும்ப அடுத்து
அடுத்து வந்து அடிமை வம்சம் சரியா, அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மாமலுக் வம்சம்னு சொல்லுவோம். அதாவது இப்போ வந்து 5 வம்சத்தை பார்த்துட்டோமா, இப்போ 5 வம்சத்தை பற்றி ஒவ்வொன்றையும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அடிமை வம்சம். அதாவது அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மாமலுக் டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க. மாமலுக்னா அடிமைன்னு அர்த்தம் சரியா. ஹிந்தி வேர்டு நினைக்க, ஹிந்தி வேர்டா பாலி வேர்டு ரெண்டில் ஏதோ ஒரு வேர்டு. அது வந்து மாமலுக்னா என்னென்னா அடிமைன்னு அர்த்தம் சரியா. அதாவது அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, மாமலுக் டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன, இந்த அடிமை வம்சத்துக்கு வந்து என்னென்ன சொல்லுவாங்க, இந்த அடிமை வம்சத்தை வந்து நிறுவியவர் யாருன்னா குதுபுதீன் ஐபக் சரியா. இந்த அடிமை வம்சத்தை நிறுவியவர் வந்து யாருன்னா குதுபுதீன் ஐபக். இவர் தான் வந்து இந்த டெல்லி சுல்தானத்தை டெல்லி சுல்தானத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டாலும் குதுபுதீன் ஐபக் தான். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டாலுமே குதுபுதீன் ஐபக் தான் சரியா. இந்த அடிமை வம்சத்தை வந்து 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா குதுபுதீன் ஐபக், ரெண்டாவது வந்து இலுத்துமிஸ், மூணாவது வந்து ரஷ்யா பேகம், நாலாவது வந்து பால்பன் சரியா. இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இதில் வந்து இந்த 4 பேருமே முக்கியம். மொத்தம் 3 வம்சம் ரொம்ப முக்கியம். இது அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம். இந்த 3 வந்து ரொம்ப கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான வம்சம். அதுக்கடுத்து 2 சிக்கந்தர் லோடி வம்சத்தில் வந்து சில குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் சரியா. அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. இதில் வந்து இந்த அடிமை வம்சமும் கில்ஜி வம்சம் திரும்ப துக்ளக் வம்சம் இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. ஃபஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா குதுபுதீன் ஐபக் சரியா. அவரை பற்றி வந்து பார்ப்போம். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ஆட்சி காலம் வந்து எப்படின்னா 1206 முதல் 1210 வரை, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் தான் ஆண்டிருப்பார் சரியா. 4 வருஷம் தான் ஆண்டிருப்பார். இவர் வந்து யாருன்னா கோரியின் அடிமை, அதாவது அந்த முகமது கோரி வரலாறு சொன்னோம்னா அந்த கோரியோட அருமை தான் வந்து இந்த குதுபுதீன் ஐபக். இவர் வந்து டெல்லியின் முதல் சுல்தான், டெல்லி சுல்தானத்தையே இவர் தான் நிறுவனவர் சரியா. திரும்ப இவர் வந்து லாகூரில் வந்து கேபிட்டலை வந்து பின் டெல்லிக்கு மாற்றுவார் சரியா. லாகூரை வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டலாக இருக்கும் இந்த டெல்லி சுல்தானுக்கு, அதை வந்து இவர் எங்கன்னா டெல்லிக்கு மாற்றிடுவார் ஓகேவா. திரும்ப குதுப் மினாரை வந்து கட்ட ஆரம்பித்தார் சரியா. அந்த குதுப் மினார் வரலாறு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. குதுப் மினார் வந்து கட்ட ஆரம்பித்தது வந்து யார், குதுபுதீன் ஐபக். அதை வந்து கட்டி முடித்தவர் வந்து யாருன்னா இல்துமிஸ். அதை வந்து பழுது பார்த்தவர் யாருன்னா ஃபெரோஷா துக்ளக் சரியா. இது ரொம்ப 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து குதுப் மினாரை கட்ட ஆரம்பித்தது வந்து குதுபுதீன் ஐபக், அதை கட்டி முடித்தது வந்து இல்துமிஸ், அதை பழுது பார்த்தது வந்து இவர் ஃபெரோஷா துக்ளக். இது 3 அவசியமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப அடுத்து வந்து யாருன்னா சூஃபி துறவி குவாஜுதீன் பக்தியார் நினைவாக இந்த குதுப் மினார் வந்து யார் நினைவாக கட்டினார்னா சூஃபி துறவி குவாஜுபுதீன் பக்தியார் அவர் நினைவாக. குவாஜகுபுதீன் பக்தியார், இந்த பெயர்லாம் கொஞ்சம் வாய்க்குள்ள போகாது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. குவாஜ்குபுதீன் பக்தியார் அவர் நினைவாக, குவாஜ்புதீன் பக்தியார் அப்படி அவருக்கு நினைவாக வந்து இவர் வந்து கட்டினார். யார், அவர் குதுபுதீன் ஐபக் வந்து கட்டினார். குவாஜ்புதீன் பக்தியார் அவர் நினைவாக வந்து கட்டினார். திரும்ப நினைவு வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். யார் நினைவாக கட்டினா நீங்கள் யாரும் அவர் நினைவாகவே அவர் கட்டிக்கிட்டார் அப்படிலாம் கிடையாது. அந்த சூஃபி துறவி குவாஜ்புதீன் பக்தியார் அவர் நினைவாக தான் கட்டினார். திரும்ப வந்து அதுக்கடுத்து லாக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து, அதாவது நிறைய இவருக்கு வந்து இன்னொரு பேர் என்ன லாக் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய கொடி வழங்கினார், அதாவது லட்சங்களை வாரி வழங்கினார்னா லாக் பாக்ஸ் அப்படின்னு வந்து இவருக்கு பேர் வந்துச்சு சரியா. திரும்ப ஹசன் நிஜாமி அறிஞரை வந்து ஆதரித்தார். ஹசன் நிஜாமி அப்படிங்கிற அறிஞரை வந்து ஆரம்பித்தார். திரும்ப குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிறத வந்து டெல்லியில் கட்டினார் சரி. குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிறத வந்து டெல்லியில் கட்டினார். அப்புறம் குதுப் மினாரை கட்டினார். யார் நினைவாக கட்டினார்னா குவாஜ்புதீன் பக்தியார் அவர் நினைவாக, சூஃபி துறவி அவர் நினைவாக கட்டினார். திரும்ப ஹசன் நிஜாமியை வந்து ஆதரித்தார். லாக் பாக்ஸ் நிறைய கொடை வழங்கினவர்னு இவருக்கு பேர் இருந்தது. திரும்ப குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிறத வந்து டெல்லியில் கட்டினார் சரியா. 2010 வந்து குதிரை போலோ, அதாவது சௌஹான்னு ஒரு விளையாட்டு சரியா. குதிரை போல இந்த நீங்கள் இந்த ஃபிலிம்ஸ்லாம் கூட கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த குதிரை மேலே இருந்துக்கிட்டு பந்தடிச்சு கோல் போஸ்ட், அந்த ஹாக்கி மாதிரி, அதாவது குதிரை மேலே உட்காந்துட்டு இருந்துக்கிட்டு ஹாக்கி விளாண்டா எப்படி இருக்கும், அதுதான் பேர் தான் வந்து சௌஹான், அதுக்கு பேர் இருந்து சரியா. அந்த விளையாட்டு விளாடும்போது வந்து குதிரையிலேருந்து கீழே விழுந்து இறந்துருவார் சரியா. அப்போது வந்து எப்படின்னா இந்த எதிரிகளை கொண்டு அவங்க தலையை வந்து பந்து மாதிரி யூஸ் பண்ணி விளாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் அந்த மாதிரி விளாடும்போது வந்து அவர் வந்து இறந்துட்டார். எப்போ 1210 வந்து இறந்துட்டார் ஓகேவா. திரும்ப அதுக்கு அடுத்து வந்து யாருன்னா அவரோட மகன் வந்து இல்துமிஸ் வரான் சரியா. அவரோட மகன் வந்து ஏன்னா இல்துமிஸ் சரியா. இவர் வந்து 1210 1236 வரைக்கும் வந்து இருக்காது சாரி. இவர் வந்து இல்துமிஷோட மருமகன் தான் வந்து யாருன்னா குதுபுதீனோட மருமகன் தான் இல்துமிஷ். மகன்ட்டேன். அவரோட மகன் பேர் வந்து ஆரம் ஷா சரியா. அவர் வந்து என்னென்னா பேரளவில் வந்து அரசராக இருந்தார். பேரளவுன்னு என்ன, சும்மா ஒரு பப்பாட்டு அரசன்னு சொல்லுவாங்க, அதாவது டம்மி ரூலர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த தான் வந்து ஆரம் ஷா. யாரோட, அதாவது இந்த குதுபுதீன் ஐபக்கோட மகன் பேர் வந்து ஆரம் ஷா. இல்துமிஷ் வந்து குதுபுதீன் ஐபக்கோட மருமகன் சரியா. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். குதுபுதீன் ஐபக்கோட மருமகன் திரும்பவும் குழப்பிறாங்க. இல்துமிஷ் வந்து மருமகன், ஆரம் ஷா தான் மகன். ஆனால் அவர் வந்து ஒரு பேரளவில் ஒரு அரசராக இருப்பார், அதாவது பப்பட் ரூலர்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு டம்மி அப்படிங்கிற மீனிங்கோட எடுத்துக்கலாம் சரியா. அப்படி இருந்தபோது வந்து அதுக்கடுத்து வந்து இல்துமிஷ் கிட்ட வந்து பவர் வருது சரியா. அதனால் அவரோட மருமகன்ட்டு வந்து பவர் வருது. இவர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா குதுபுதீன் அடிமை அப்படின்னு, அதாவது இல்துமிஷ் வந்து குதுபுதீனோட அடிமை. அதாவது இவர் இல்துமிஷ் இன்னொரு பேர் சொல்லுவாங்க அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அடிமையின் அடிமை அப்படின்னா அது வந்து இல்துமிஷ் தான் சரியா. அடிமையின் அடிமை அப்படின்னா
அது வந்து இல்துமிஷ். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடிமைனா அது வந்து இல்துமிஷ் தான் சரியா. இல்துமிஷ் வந்து திரும்ப சொல்கிறேன், குத்புதீன் ஐபக்கோட மருமகன். அவங்களோட மகன் பேர் வந்து ஆரம் ஷா. அவங்க வந்து ஒரு பேரளவில் வந்து அரசராக இருப்பார் சரியா. இது வந்து எப்படின்னா 1210 1236 வரைக்கும் வந்து ஒரு வந்தார் சரியா. இவர் வந்து குவாசிம் ஜலாலுதீன் அப்படிங்கிறவருக்கு வந்து குவாசிம் ஜலாலுதீனுக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டார். இந்த குவாசிம் ஜலாலுதீன் வந்து யாருன்னா அந்த முகமது கஜினி இருக்காங்களா, அவரோட படையெடுப்பில் இருந்து தப்பிச்சு வந்து இவர் இந்தியாவுக்கு ஓடியாருவார் சரியா. அப்போது வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார். சாரி, அதாவது கஜினி முகமது படையில் செங்கிஸ்கான் படையெடுப்பு. சாரி, செங்கிஸ்கான் திரும்ப இதிலேயே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். கஜினி முகமதுல செங்கிஸ்கான் படையெடுப்பும் போது வந்து இந்த குவாசிம் ஜலாலுதீன்கிறவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆதரவு கேட்டு வந்து ஓடியாருவார். அப்போது வந்து இல்துமிஷ் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டார். அதனால் நம்ம வந்து செங்கிஸ்கான் படையெடுப்புலேருந்து நம்ம இந்தியா வந்து இவர் அது மூலமாக வந்து காப்பாற்றிட்டார் சரியா. இப்போ ஒருவேளை செங்கிஸ்கான் உள்ள வந்திருந்தாங்கன்னா நம்ம இந்தியாவை ஆல்ரெடி டெல்லியை நிறைய பேர் கொள்ளடிச்சிட்டு போயிருப்பாங்க. செங்கிஸ்கானும் அவர் வந்து கொள்ளடிச்சிட்டு போயிருக்கிற நிலைமை இங்கே ஆயிருக்கும். ஆனால் வந்து இவர் வந்து இந்த குவாசிம் ஜலாலுதீன்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க வந்து மறுத்துட்டார் யார், இல்துமிஷ். அதனால் வந்து நம்ம இந்தியா வந்து தப்பிச்சிச்சு. அதனால் வந்து இவர் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து வரலாற்றில் ரொம்ப முக்கியமாக பதிவாகுது. திரும்ப வந்து இவர் வந்து கிபி 1229 வந்து காலிஃபாவில் வந்து பட்டயம் வாங்கி வந்து ஆட்சி நடத்தினார் சரியா. எங்கே காலிஃபாவில் வந்து பட்டயம் வாங்கி வந்து ஆட்சி நடத்தியவர் வந்து யாருன்னா அதுவும் இல்துமிஷ் தான் சரியா. கிபி 1229 திரும்ப குட்டுப் மினாரை வந்து கட்டி முடித்தார் சரியா. 38 அடியிலேருந்து 243 அடியை வந்து பழுது பார்த்தவர் வந்து யாருன்னா ஃபெரோஷா சரியா. ஃபெரோஷா துக்ளக் வந்து பழுது பார்த்தார் சரியா. இப்படி தான் வந்து இது இந்த குதுப் மினாரோட இது ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து என்னென்னா இது ஐரோப்பிய நாணய முறையை வந்து அறிமுகப்படுத்தினார். டாங்கர் ஜித்தல் அப்படிங்கிற 2 காயினை வந்து அறிமுகப்படுத்தினார். டாங்காங்கிறது வந்து சில்வர், ஜிட்டலுங்கிறது வந்து காப்பர் சரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 காயின் டாங்கா ஜிட்டல் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினது வந்து யாருன்னா இல்துமிஷ் தான் சரியா. இது வந்து என்னன்னா அரபிய நாணய முறை சரியா. திரும்ப இதில் வந்து இந்த டாங்காங்கிறது சில்வர், ஜித்தலுங்கிறது வந்து காப்பர் ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்தோம்னா அடுத்து வந்து இக்தார் முறை அறிமுகம். இக்தார் முறைனா மாகாணங்களை வந்து இக்தாக்களாக பிரிக்கப்பட்டது சரியா. இக்தார் முறைனா கொஞ்சம் ஒரு பெரிய ஊராக இருக்கும், அது வந்து சின்ன சின்ன கிராமங்கள் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இக்தாக்களாக பிரித்தார். கொஞ்சம் பகுதிகளாக வந்து பிரித்து வந்து இது பண்ணாங்க. அதை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு வந்து இக்தார் முறை அந்த நிர்வாகம் பண்ணாங்களா அவங்க வந்து இந்த 40 மில் இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சரி 40 மில்லில் இது இக்தா முறை வந்து அறிமுகம் செஞ்சார். அது வந்து என்னென்னா மாகாணங்களை வந்து இக்தாக்களாக பிரித்து இக்தானா சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அதுக்கு வந்து ரூலர்ஸை போட்டார் ஓகேவா. திரும்ப வந்து 40 முறை வந்து அறிமுகப்படுத்தினார். 40 முறைனா யாருன்னா இந்த உயர்குடியினர் துருக்கியை சேர்ந்தவர்கள் சரியா. இவங்களை வந்து துருக்கியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து என்னென்னா அவங்க தான் வந்து உயர்குடியினர் கருதி அவங்க ஒரு 40 பேர் இருப்பாங்க. 40 பேர்னால் அந்த ஒரு 40 பேர் அடங்கிய ஒரு குழு தான் சரியா. அதை வந்து இது பண்ணார். அது யார் அறிமுகப்படுத்தினார். திரும்ப இவரோட மகன் பேர் என்னென்னா ருக்னுதீன் ஃபெரோஷ் அப்படிங்கிறது வந்து இவரோட மகனோட பேர். இவர் வந்து வலிமையற்றவர் சரியா. இவர் வந்து அவ்வளோ தூரம் இது இல்லை, இவர்கிட்ட இது வந்து பவர் இல்லை. அதாவது இவர் ஒரு பப்பட் ரூலர் மாதிரி தான் சரியா. அதனால் அவரோட மகள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆட்சி பொறுப்பு வந்து கொடுக்காரு சரியா. இவங்க தான் முதல் பெண் அரசி அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து படுத்தார் சரியா. ருக்னுதீன் ஃபெரோஷ்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் அது வந்து அவர் ஒரு பப்பட் ரூலர் மாதிரி இருக்கார். அதாவது எப்படி சொல்கிறது, ஆட்சியை நடத்துகிற அளவுக்கு அவர்கிட்ட இது இல்லை. அந்த மாதிரி இருந்ததுனால வந்து அவரோட மகன் ரஷ்யா கிட்ட வந்து கொடுக்காரு சரியா. இப்போ இல்துமிஷை பற்றி சொன்னோம்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. குதுபுதீனின் அடிமை, அது ரொம்ப முக்கியம். அடிமையின் அடிமை சரியா. குதுபுதீனோட மருமகன் தான் இல்துமிஷ் சரியா. அடிமை மருமகன் இது எல்லாமே. ஆனால் அதாவது குத்புதீனோட உண்மையான மகன் யாருன்னா ஆரம் ஷா. அவர் வந்து என்னென்னா ஒரு பப்பட்டோட அதாவது பேரளவில் அரசராக இருந்தார் சரியா. அதனால் வந்து இல்துமிஷ் வந்து பவரை கைப்பற்றுறாரு. அவர் வந்து குவாசிம் ஜலாலுதீன் அப்படிங்கிறவருக்கு வந்து ஆதரவு கொடுக்காரு. அதனால் வந்து செங்கிஸ்கான் படையில் வந்து இந்தியா தப்பிக்கு திரும்ப கிபி 1229 வந்து கலிஃபா பட்டயம் வாங்கி வந்து ஆட்சி நடத்தினார். திரும்ப குதுப் மினாரை வந்து கட்டி முடித்தார். திரும்ப ஃபெரோஷா துக்ளக் வந்து அதை வந்து பழுது பார்த்தார். 238 243 அடியாக வந்து உயர்த்தி பழுது பார்த்தார். திரும்ப வந்து அதுக்கடுத்து வந்து அரபிய நாணய முறை வந்து அறிமுகப்படுத்தினார். டாங்கா சிட்டல் அப்படிங்கிறது டாங்காங்க வந்து சொல்கிறாரு, சிட்டலுங்கிறது வந்து காப்பார். திரும்ப இக்தார் முறை அறிமுகம். பகுதிகள் அதாவது மாகாணத்தை வந்து இக்தாக்களாக சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அதுக்கு ரூலர்ஸ் போட்டார். 40 முறை யாருன்னா துருக்கியை சேர்ந்த மேற்குடியினர், அவங்க உயர்குடியினர், அவங்க தான் வந்து யாருன்னா இந்த 40 திரும்ப ருக்னுதீன் ஃபெரோஷுங்கிறது வந்து அவரோட மகன். ஆனால் அவர்கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுக்காம அவரோட மகா ரஷ்யா பேகத்தில் வந்து ஆட்சி பொறுப்பை கொடுப்பார் ஓகேவா. அதுக்கு எடுத்து போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா பேகம் சரியா. ரஷ்யா பேகம் பற்றி சொன்னோம்னா இவங்க வந்து 1236 1244 வருஷம் தான் ஆட்சியில் இருப்பாங்க. டெல்லியின் முதல் பெண் அரசி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல்லியின் முதல் பெண் அரசி இவங்க தான். திரும்ப யாகூத் அப்படிங்கிற குதிரைப்படை தலைவனை வந்து இவங்க வந்து ஆதரிச்சாங்க சரியா. இந்த யாகூத்துங்கிறவன் யாருன்னா ஒரு எத்தியோப்பியா அடிமை. இது வந்து அந்த 40 பேருக்கு வந்து பிடிக்காது சரியா. இவருக்கு ஒரு கீழ் ஜாதி அந்த மீனிங்கில் தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இதுக்கு ஆதரவு கொடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் குடிப்பில் வந்து இவங்க 2 பேரை வந்து இது லவ் இருந்ததாகவும் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது என்னென்னு கன்ஃபார்ம் தெரியல. ஆனால் வந்து இவங்க வந்து இந்த யாகூத்துங்கிறவங்க வந்து ஆதரிப்பாங்க
பிடிப்பாங்க சரியா. அதனால் வந்து ஒரு டைம் வந்து என்ன ஆகும்னா இந்த பட்டிண்டியா அல்துனியா அப்படிங்கிறவர் வந்து கிளர்ச்சியில் இறங்குவார் சரியா. அதை சரி செய்து யார் போவாங்கன்னா இந்த இவங்க யார் ரஷ்யா பேகம் போவாங்க. யார் பத்தின்தா அல்துனியா அப்படிங்கிறவங்க வந்து கிளர்ச்சியில் இறங்குவாங்க. அதை சரி செய்யறதுக்காண்டி இவங்க யார் ரஷ்யா பேகம் போவாங்க. அப்போது வந்து என்னென்னா இவங்க வந்து கொல்லப்படுகிறாங்க. யார் இந்த ரஷ்யா பேகம் வந்து கொண்டுருந்தாங்க. இப்போ 1240 வந்து கொண்டுருக்காங்க. இது வந்து எப்படின்னா இது ஒரு கூற்றாகவே சொல்லுவாங்க, ரஷ்யாவின் வீழ்ச்சி உயர்குடியினரின் வளர்ச்சி அப்படிங்கிற மீனிங்கில் வந்து சொல்லுவாங்க சார். இவங்க வந்து அந்த உயர்குடியினரை வந்து ரொம்ப இதாக பண்ண மாட்டாங்க, அதாவது மதிக்க மாட்டாங்க. அந்த சென்ஸ் அந்த எத்தியோப்பியா அவனுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவன்கிட்ட தான் வந்து இந்த வார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது, முக்கியமான விஷயத்தில் வந்து இந்த இவங்கெல்லாம் கழட்டி விட்ருவாங்க அந்த நாட்களின் மேலே. அதுதான் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. எப்படி நம்ம இருக்கிறது வந்து அவனை போய் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து விட்டுட்டாங்க. ஓகேவா. திரும்ப அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என்னென்னா நசருதீன் முகமது. இவர் வந்து இல்துட்மிஷின் வந்து இளைய மகன். இவன் வந்து என்னென்னா 1266 வரைக்கும் வந்து ஆட்சியில் இருப்பான். ஆனால் இவனும் வலிமையற்றவர் தான் சரியா. வலிமையற்றவர்னா எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப இந்த இல்துட்மிஷ் ரஷ்யா பேகம் மட்டும் வந்து இவருக்கு இது கிடையாது, இந்த ரூலை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காமல் இவர் எப்படி சொல்கிறது ஒரு பொம்மை அரசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரியா. உண்மையில் நாயக் இருந்தார் சரி. ஆனால் அப்போது வந்து இப்போ இவர் வந்து 1266 வரைக்கும் வந்து இவர் பவரில் இருப்பார். யார் நசருதீன் முகமது. அப்போ வந்து ஆனால் இவர் வந்து ஒரு பொம்மை அரசராக தான் இருப்பார். ஆனால் வந்து அப்போது வந்து ஆட்சியை வந்து உண்மையிலே நடத்தினது யாருன்னா நாயக், அதாவது அந்த ஆர்மியில் ஒரு முக்கியமான பதவியில் இருந்தால் பால்பன், அதாவது நசருதீன் மாமனார் சரி. அந்த நசருதீன் இருக்காரோ இவரோட மாமனார் பால்பன், அவர் தான் வந்து ஆட்சியை வந்து செய்தார் சரியா. இவர் பால்பன் ரொம்ப முக்கியமானவர். ஓகேவா. பால்பன் இவரோட பேர் வந்து 266 287 வரைக்கும் சரியா. இவர் ஒரு அடிமை தான். இவர் வந்து தண்ணி சுமக்கும் தொழிலாளி. இவர் வந்து பல பதவிகளில் இருந்து மேலே வந்திருப்பார் சரியா. தண்ணி தூக்கும் முன்னாடி வேட்டையாடுபவர், படைவீரன், தளபதி, நாயக், சுல்தான் இப்படின்னு அந்த கீழே இருந்து அப்படி மேலே வந்து இப்படி ஒரு கூட்டம் வந்து லேன் பூல் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறார் சரியா. இது வந்து அடிமையாக இருந்தால் தண்ணி சுமக்கும் தொழிலாளி, வேட்டையாடுபவர், படைவீரன், தளபதி, நாயக், சுல்தான் அப்படிங்கிறவர் வந்து கீழே இருந்து மேலே வந்ததுனால வந்து இவருக்கு வந்து எல்லா விவரமும் தெரிஞ்சிருது. ஓகேவா. அரச குலத்தை எப்படி கட்டி அமைக்கணும் எல்லாமே வந்து இவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. இவர் வந்து பால்பன் தலைமையில் வந்து இந்த டெல்லி சுல்தான் வந்து நல்ல இதாக தான் இருப்பாங்க. இவர் வந்து தெய்வீக ஒருமை கோட்பாடு, அதாவது சுல்தான் தான் கடவுள் நிழல், இறைவனை பூமிக்கு அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறார் சரியா. சுல்தான் கடவுளின் நிழல், இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர், அதாவது தெய்வீக ஒருமை பண்ண அந்த சுல்தான்கிறது வந்து இவரை குறிக்கிறது சரியா. இவர் வந்து கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர் அப்படின்னு வந்து சொன்னார். திரும்ப 40 மணி குழு இருக்குல்ல, அந்த அவங்கள வந்து ஒடுக்கினார் சரியா. ஒடுக்கிறதுக்கு வந்து என்ன சொன்னால் பைபோஸ் முறை அப்படின்னு சொல்லி வந்து பைபோஸ் முறைன்னு ஒரு முறையை கொண்டு வர்றார் சரி. அது வந்து 40 ஒடுக்க வந்து சுல்தான் வந்து பைபோஸ் முறைன்னா என்னென்னா இந்த சுல்தான் இருக்கார்ல அவர் பாதத்தை கழுவி வந்து அதில் முத்தம் கொடுக்கணும்னு வந்து 40 சொல்லுவார் சரியா. இந்த ரஷ்யாவை எப்படி இவங்க கொண்டாங்க அதனால நம்மளை கொண்டுறக்கூடாதுங்கிறதுக்காண்டி இவர் வந்து இந்த 40 வந்து எப்போவுமே உடுக்கியே வச்சுருந்தார் சரியா. அவங்கள தலை தூக்க விடாமல் ரொம்ப டாமினேட் பண்ணி தான் வச்சுருந்தார் சரியா. அது ஒரு பெரிய இம்பாக்டாக வந்து இவரோட ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்கைக்கு வந்து அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இந்த 40 குழு வந்து எப்போவுமே வந்து கீழே ஒடுக்கி வச்சுருந்தார் சரியா. இது வந்து வங்காளத்தை வந்து துகில் கான்கிறவர் வந்து அந்த பைபாஸ் முறைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் சரியா. அந்த அன்றைக்கி வங்காளத்து மேலே வந்து படையெடுப்பு நடந்தால் அந்த துகில் கான் தலையை வந்து துண்டிச்சார் சரியா. துகில் கான் போய் கொண்ட ஒருத்தர் அந்த துகில் கான்கிறவன் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் அந்த பைபாஸ் முறைக்கு. ஆனால் வந்து அவனை படையெடுத்து போய் வந்து கொண்டார் சரியா. அப்போது வந்து வங்க ஆளுநராக புக்ரான் கான் நியமனம். அவர் டெல்லிக்கு அப்போது வந்து இந்த வங்காளத்தில் வந்து புக்ரா கான் ஒருத்தர் வந்து நியமனம் செய்கிறார். யார் பால்பன். இவர் வந்து பால்பனோட மகன் இந்த புக்ரா கான்கிறவர். அவர் வந்து டெல்லிக்கு வராமல் வந்து எங்கன்னா அங்கே வங்காளத்தில் இருந்துக்கிட்டார் சரியா. டெல்லியில் வந்து பால்பன் மட்டும்தான் இருக்கார். இப்போ அதுக்கடுத்து வந்து மேவார் மியோ கொள்ளையாளர்களை ஒடுக்கினார் சரியா. மேவார் மியோ கொள்ளையர்கள்னு அந்த மேற்கு பகுதிகளில் இருந்த கொள்ளையர்களையும் வந்து இவர் ஒடுக்கினார். திரும்ப குலாகான் உடன்பாடு, சட்லஜ் தாண்டி படையெடுக்க மாட்டோம் என உடன்படிக்கை சரியா. குலாகான்னா இவர் வந்து யாருன்னா இந்த மேற்கேருந்து படையெடுத்து வருவாங்களோ ஜங்கிஸ்கான், கஜினி இவங்களோட இந்த மாதிரி குலாகான் அவங்களோட இது படைத்தளபதி இது அதாவது அவங்கள மாதிரி ஒரு ஆள் தான் வந்து இந்த குலாகான் சரியா. அவங்களோட வந்து ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிட்டார். சட்லஜ் தாண்டி நீங்கள் வந்து படையெடுத்து வரக்கூடாது. சட்லஜ்னு ஒரு ஆடு ஓடுதலோ பஞ்சாபில் அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து படையெடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிட்டாரு. அதனால் வந்து நம்ம இந்தியாவை வந்து இவர் காப்பாற்றிட்டார் சரியா. இந்த உடன்படிக்கை போட்டதுனால அவங்க அந்த சட்டத்தில் தான் நம்ம மேலே இந்தியா மேலே வந்து படையெடுக்க மாட்டாங்க. திரும்ப 1287 வந்து என்னென்னா பால்பன் வந்து இறந்துருவார் சரியா. 1827 வந்து பால்பன் வந்து இறந்துட்டார். ஓகேவா. திரும்ப அதுக்கடுத்து வந்து கைகுபாத்னு ஒருத்தர் இருக்காரு சரியா. இவர் வந்து என்னென்னா பால்பனோட பேரன் சரியா. சிற்றின்பவாதினா அந்த சின்ன சின்ன சந்தோஷத்துக்காண்டி, அதாவது எப்படி சொல்ல
நான் பெரிய பதவியில் இருக்கோம்னு சொல்லி வந்து இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்களோ அப்படி ஒரு ஆள் தான் வந்து இந்த கைக்கு பார்த்து சரியா. இவரை வந்து என்னென்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜி வந்து போட்டு தெளிதார். இந்த ஜலாலுதீன் கில்ஜி யாருன்னா படைத்தளபதி சரியா கைக்கு பார்த்துக்கு அவரை கொண்டு விட்டு ஆட்சியை பிடிக்காது சரியா. அந்த ஜலாலுதீன் கில்ஜி தான் வந்து அடுத்து என்னென்னா கில்ஜி வம்சத்தை வந்து நிறுவுவார். ஓகேவா. திரும்ப அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா கில்ஜி வம்சம் சரியா. கில்ஜி வம்சத்தை பற்றி பார்க்கணும்னா ஜலாலுதீன் கில்ஜி வம்சத்தை வந்து தொடங்கினார் சரியா. இவர் வந்து எப்படி சொல்லுவாங்க, கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இவர் வந்து எப்படி சொல்லுவாங்க, கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. கரா பகுதியில் வந்து மாலிக் சூச்சி அப்படிங்கிறவர் வந்து அடிக்கடி கிளர்ச்சியில் இறங்குவார். ஆனால் அவர் வந்து என்னென்னா மன்னித்து விட்டுருவார் சரி. ஆனால் ஒரு முறை வந்து மருமகன் அலாவுதீன் கில்ஜியை வந்து படையெடுக்க செய்வார். பின் காரா வந்து ஆளுநர் ஆக்குவார் சரியா. அதாவது வந்து எப்படின்னா இவர் வந்து கருணை உள்ளம் ரொம்ப வந்து எல்லாருமே மன்னிச்சு தான் விட்டுருவார் சரியா, பாவம் பார்த்து விட்டுருவார். ஆனால் அந்த கரா பகுதியில் வந்து மாலிக் சுஜி அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா திரும்ப அதிக முறை வந்து கிளர்ச்சியில் இறங்கிட்டே இருப்பார். இவர் வந்து எவ்வளோ தடவை மன்னிச்சு விட்டு பார்த்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னாச்சு, இவருக்கு கோபமாக போச்சு. என்ன அவரோட மருமகன் வந்து அலாவுதீன் கில்ஜியை வந்து அங்கே படையெடுக்க செய்வார் சரியா. அங்கே வந்து என்னன்னா அவன் போயிட்டு வந்து அந்த அலாவுதீன் கில்ஜி வந்து போயிட்டு படையெடுத்து அந்த காரா பகுதியை வந்து கைப்பற்றிடுவார் சரியா. அதை கைப்பற்றினோன்னு நீ அந்த காரா பகுதிக்கு நீயே ஆளுநராக இருந்திருக்கோ அப்படின்னு வந்து சொல்லிடுவார் சரியா. ஆனால் அந்த அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து 1926 வந்து தேவேரி மேலே வந்து படையெடுப்பார் சரியா. தேவேரி ஆளுநர் ராமச்சந்திர யாதவை வீழ்த்தி பெரும் செல்வத்துடன் டெல்லி திரும்புவார் சரியா. இந்த 1296 வந்து அலாவுதீன் கில்ஜி திரும்ப வந்து தேவேரி மேலே வந்து படையெடுப்பார் சரியா. அப்போது வந்து அங்கே வந்து யாருன்னா ஆளுநர் ராமச்சந்திர யாதவை வந்து வீழ்த்தி அங்கே வந்து பெரும் செல்வத்துடன் வந்து திரும்ப டெல்லிக்கு வருவார். டெல்லிக்கு வந்து என்னன்னா இங்கே அலாவுதீன் கில்ஜியை போட்டு இது பண்ணிவிட்டு இவர் வந்து கைப்பற்றிடுவார் சரி. டெல்லிக்கு வந்தோடனே அலாவுதீன் கில்ஜியை வந்து கூத்திட்டு கொலை பண்ணி சரி, ஜலாலுதீன் கில்ஜியை கூத்தி கொண்டு போயிட்டு அலாவுதீன் கில்ஜி வந்து திரும்ப வந்து பதவியில் ஏறுவார் சரியா. இப்போ வந்து அடுத்து பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜி பீரியட் அப்படின்னா 1296 1316 வரைக்கும் சரியா. இதில் வந்து 1299 300 வரைக்கும் வந்து குஜராத் படையெடுப்பு. இதில் தான் வந்து மாலிக் கஃபூர் அப்படிங்கிற அடிமையை வந்து பிடித்து வருவார் சரியா. இப்போ 1999 1300 குஜராத் படையெடுப்பு வந்து மாலிக் கஃபூர் படிக்கிட்டு வருவார். அந்த மாலிக் கஃபூர் பெரிய ஆள். இவரால் தான் இந்த ஹிஸ்ட்ரியே நிறையா மாறும் சரியா. இவர் தான் அங்கேருந்து சவுத் வரைக்கும் படையெடுத்து வந்துடுவார். மதுரை வரைக்கும் தாண்டி ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து படையெடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லுவார் இந்த மாலிக் கஃபூருங்கிறவர். அதாவது இந்த அலாவுதீன் கில்ஜியோட அடிமை தான் வந்து இந்த மாலிக் கஃபூர் சரியா. 1999 குஜராத் படையெடுப்பு வந்து அந்த மாலிக் கஃபூர் அப்படிங்கிற அடிமையை வந்து பிடிச்சிட்டு வருவார். திரும்ப 1301 வந்து ரத்தம்பூர் படையெடுப்பு. நம்ம 1303 வந்து சித்தூர் படையெடுப்பு சரி, ராஜா ரத்தன் சிங் கொலை. இதில் வந்து என்னென்னா மனைவி பத்மினி வந்து என்னன்னா சவுகார் முறை தீக்குளிப்பு. அதாவது இந்த பத்மாவத் மாலிக் முகமது ஜெய்சி, அதாவது இந்த இவங்க இருக்காங்களா அந்த சவுகார் முறைனா என்னென்னா தீக்குள்ளே போய் வந்து விழுந்துருவாங்க. அந்த ஹஸ்பண்டை கொண்டோன்னா அந்த தீக்குள்ளே போய் விழுவாங்களா, அதுதான் அந்த சவுகார் முறை தீக்குளிப்பு சரியா. இந்த பத்மாவத் படத்தோட காமிச்சிருப்பாங்க சரியா. அதை தான் சொல்லுவோம். எப்படின்னா அந்த சித்தூர் படையை வந்து ராஜா ரத்தன் சிங்கை வந்து இவர் வந்து கொலை பண்ணிடுறாரு. அவங்க மனைவி வந்து என்னென்னா சவுகார் முறையில் வந்து தீக்குளிச்சு இறந்துருந்தாங்க சரியா. இதுதான் அந்த பத்மாவத் படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. திரும்ப எடுத்து என்னென்னா மாலிக் கஃபூர் படையெடுப்பு பார்த்தீங்கன்னா மாலிக் கஃபூர் நான் சொன்னோம்னா அவர் வந்து இங்கே மதுரை வரைக்கும் படையெடுத்து வருவார்னு சொன்னோம்னா அது வந்து தேவகரில் வந்து யாதவர் வெல்வார், வாதங்கரில் வந்து காக்கத்தியர் வெல்வார், துவாரசமுத்திரத்தில் வந்து ஹொய்சாலாசர் வெல்வார், மதுரையில் வந்து பாண்டியர் வென்றுவார் சரியா. மதுரை வரைக்கும் வந்து அவர் வந்து படையெடுத்து வருவார். யார் அந்த மாலிக் கஃபூருங்கிறவர். ஓகேவா. திரும்ப வந்து இவர் வந்து நிறைய இராணுவ சீர்திருத்தம் மெயின் பண்ணுறாரு சரியா. தாக்குன்னு சொல்லி வந்து குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை வந்து இவர் தான் கண்டுபிடிச்சார் சரியா. சூடு போட்டு அதை வந்து நம்பரை குறிப்பார் குதிரைக்கு. திரும்ப ஹீடியாங்கிற வந்து படை வீரர்கள் பட்டியலையும் வந்து இவர் தரிப்பார் சரியா. இதுதான் இராணுவ சீர்திருத்தம் கொண்டது. இந்த தாக்குங்கிற குதிரை சூடு போட்டு வந்து அதை நம்பருக்கு குறிப்பார். திரும்ப வந்து ஹீலாங்கிற படை வீரர் பட்டியலை வந்து தயாரிப்பார். ஓகேவா. திரும்ப வந்து கலை இலக்கியம்னா அமீர் குஸ்ரு அமீர் ஹசன்கிற வந்து ஆதரிப்பார் சரியா. அந்த அமீர் குஸ்ருவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய கிளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. திரும்ப அலைந்தர் வர்சா அப்படிங்கிற வந்த கட்டடத்தை வந்து கட்டினா சார். அலைந்தர் வர்சாங்கிற கட்டடம்கிட்ட ஒரு ஃபோட்டோ வந்து கட்டுவார் சரியா. திரும்ப வந்து அங்காடி சீர்திருத்தத்தை வந்து மேற்கொள்வார். அதாவது சாகன இ மண்டி அப்படிங்கிற அதிகாரி திரும்ப முன்ஹியான்கள் அப்படிங்கிற ஒற்றர்களையும் கடைகளில் செக் பண்ணுறதுக்கான அனுப்புவார் சரி. இதை வந்து அவர் பண்ண அங்காடி சீர்திருத்தம். ஏன்னா சாகன இ மண்டி அப்படிங்கிற அதிகாரியும் முன்ஹியான்கள் அப்படிங்கிற ஒற்றர்களையும் வந்து இவர் கடையில் செக் பண்ணுறதுக்காண்டி அனுப்பிவிடுவார். ஓகேவா. இப்போ இது என்னெல்லாம் பண்ணுவார்னு ஒரு திரும்ப சொல்கிற மாதிரிங்க. இராணுவ சீர்திருத்தம்னா டாக்குங்கிற மாதிரிப்படி குதிரைக்கு சூடு போடும் முறை அதை போட்டு நம்பர் பறிப்பார். ஹீலியாங்கிற படைகள் பட்டியலை தயாரிப்பார். திரும்ப அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலை இலக்கியம்ல வந்து அமீர் குஸ்ரு அமீர் ஹசன்கிற ஆதரிப்பார். அமீர் குஸ்ருங்கிற வந்து இந்தியன் கிளி. திரும்ப அலைந்தர் தர்வாசா அப்படிங்கிற கட்டடத்தை வந்து கட்டுவார். திரும்ப வந்து அங்கவாடி சீர்திருத்தம் வந்து சஹானா இ மண்டி அப்படிங்கிற அதிகாரியும் முன்ஹியான்கள் அப்படிங்கிற ஒற்றர்களையும் வந்து கடையில் செக் பண்ணுறது, அதாவது எல்லாருமே ஒழுங்காக வியாபாரம் பண்ணுறாங்களா, ஏதாவது இந்த வியாபாரிகள் இவங்களாம் எதுவும் தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி வந்து கண்காணிக்கைக்கு வந்து இந்த சஹானி மண்டி அப்படிங்கிற அதிகாரி வந்து இது பண்ணாங்க. அந்த சஹானி மண்டி அவங்க ஒழுங்காக வேலை பார்க்காங்கிறதுக்காண்டி வாக்கு செக் பண்ணுறதுக்கு வந்து முன்ஹியான்கள் அப்படிங்கிற ஒற்றர்களை வந்து இவர் வந்து நியமித்தார் சரியா.
திரும்ப அடுத்து பார்த்தோம்னா திரும்ப அடுத்து இதோட வந்து என்ன இவரோட இது வந்து முடிஞ்சிடும். யாரோடது? அந்த கில்ஜி வம்சம் முடிஞ்சிடும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது துக்ளக் மரபு. துக்ளக் மரபு அல்லது துக்ளக் வம்சம்னு சொல்லலாம். இது வந்து எப்படின்னா 1320 1414 வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் வந்து இது இருந்தது. இதை வந்து நிறுவியவர் யாருன்னா கியாசுத்தீன் துக்ளக். சரியா? இவர் தான் வந்து என்னென்னா இந்த துக்ளக் மரபை வந்து நிறுவியவர். யார்? கியாசுத்தீன் துக்ளக். துக்ளக்தாபாத் நகரத்தை உருவாக்கியவர் இவர் தான். சரியா? துக்ளக்தாபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தை வந்து உருவாக்கினார். இவரோட மகன் பேர் என்ன? ஜீனா கான் வாராங்கல் நோக்கி படையெடுக்க செய்தார். சரி, இவர் மகன் ஜீனா கானை வந்து வாராங்கல் நோக்கி வந்து படையெடுக்க செய்தார் பிரதாபருத்ரனிடம். அந்த வாராங்கலோட பகுதியை வந்து பிரதாபருத்ரன் அந்த இது வந்து யாருன்னா இவன் தான். அதாவது அந்த வாராங்கல் பகுதிக்கு அரசு வந்து பிரதாபருத்ரன். சரியா? இது வந்து மகன் ஜீனா கான் வெற்றி பெறும் செல்வத்துடன் திரும்பினார். இதில் வந்து மகன் ஜீனா கான் வந்து வெற்றி பெற்று பெரும் செல்வத்துடன் வந்து திரும்பினார். சரியா? ஜீனா கான் தந்தையை கொலை செய்து அரியணை ஏறினார். இந்த ஜீனா கான் இருக்காரோ அவர் வந்து தன் தந்தையை இந்த கியாசுத்தீன் துக்ளக் இருக்காரோ அவரை கொண்டுட்டு அரியணை ஏறுவார். சரியா? அவர் என்ன பேரில் அரியணை ஏறுவார்னா முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேரில் வந்து அரியணை ஏறுவார். ஓகேவா? முகமது பின் துக்ளக் அவர் பேர் தான் வந்து ஜீனா கான். அவர் உண்மையான பேர் வந்து ஜீனா கான். அவர் வந்து அரியணை ஏறினோடனே முகமது பின் துக்ளக் அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டார். இவரோட காலம் வந்து எப்படின்னா 1305 1351. இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான தலைநகர் மாற்றம். அதுதான் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதில் வந்து என்னென்னா தலைநகரை வந்து மாற்றுவார். சரியா? தலைநகர் வந்து எங்கன்னா டெல்லியிலேருந்து தேவகிரி, அதாவது தௌலதாபாத் அப்படின்னு சொல்கிறது தேவகிரிக்கு வந்து மாற்றுவார். பிறகு திரும்ப டெல்லிக்கு மாற்றுவார். இதுதான் வந்து இவர் வந்து எப்படின்னா இவர் வந்து கூட்டு கூட பின்னாடி சொல்லியிருப்பாங்க. முரண்பாடின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லி கூட இவர் தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? தலைநகரை வந்து மாற்றம் வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றுவார். திரும்ப தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு மாற்றுவார். தேவகிரிங்க எங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியில். அது ஏன் மாற்றோம்னா சென்ட்ரலில் தான், அதாவது இந்த டெல்லியில் வந்து ஈஸியாக அங்கேருந்து மேற்கிருந்து வந்து கொள்ளடிச்சிட்டு போயிருந்தாங்க. ஸோ நம்மளோட தலைநகர் சென்ட்ரலில் எது இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் மாற்றுவார். ஆனால் வந்து என்னென்னா அவர் மாற்றினார்னா இவர் மட்டும் அங்கே போகாமல் மொத்த டெல்லியில் இருந்த எல்லா மக்களும் சேர்ந்து தேவகிரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வந்து இவர் மாற்றுவார். எல்லாத்தையும் தேவகிரிக்கு போகணுன்னு கட்டாயப்படுத்துவாங்க. அதாவது அவங்க இந்த போர்க்களத்தில் இந்த கொள்ளையடிக்கையில் அதிக பேர் இறந்து போகிறதோட இவர் திரும்ப இங்கே டெல்லியிலேருந்து மும்பைக்கு கூட்டிகிட்டு வருவார். அதாவது தேவகிரி அந்த பகுதிக்கு கூட்டிகிட்டு வரும்போது இறந்தவர் தான் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இது இப்னு பத்தூதாவோட ஒரு கூட்டம் சொல்லுவார். கைவிடப்பட்ட டெல்லி அப்படிங்கிற ஒரு கூட்டத்தோட சொல்லுவார். ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து என்னென்னா இவர் தோவாப்புங்கிற ஒரு அறிவிதிப்பை வந்து அறிமுகப்படுத்துவார். சரியா? கங்கை யமுனா பகுதியில் வந்து தோவாப்புங்கிற அறிவு வந்து இது வரியை வந்து அறிமுகப்படுத்துவார். திரும்ப தக்காவிங்கிற வேளாண் கடன் உடஞ்சிடும். சரியா? இது எங்கன்னா இதுவும் அங்கே அதே தான். தக்காவிங்கிற வேளாண் கடனையும் இங்கே இந்த கங்கை யமுனை பகுதியில் தான் வழங்குவார். ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து திவான் இ கோஹி அப்படிங்கிற வேளாண் துறை வந்து உருவாக்குவார். திவான் இ கோஹி இது ரொம்ப இம்பார்ட்டன். திவான் இ கோஹிங்கிற வேளாண் துறை வந்து உருவாக்குனவர் யாருன்னா அவர் தான். ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து அடையாள நாணய முறை வந்து டோக்கன் கரன்சி சிஸ்டம் வந்து உருவாக்கியவரும் இவர் தான். சரியா? இது வந்து என்னென்னா இந்த டோக்கன் கரன்சி சிஸ்டத்துலேயே ஒரு வசமாக மாட்டிக்கிடுவார். இவர் என்னென்னா அந்த கரன்சி நோட்டு அதாவது காப்பரில் வந்து அச்சிட்டு வெளியிடுவார். ஆனால் இது எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து ஃபேக் டோக்கன்சி அதாவது கள்ள நோட்டு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் எப்படி சொல்ல அதை பற்றி பின்னாடி ஒரு கூட்டு கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா டெல்லி முழுக்க வந்து அதாவது இந்த செப்பு நாணயங்கள் வந்து கொட்டி கிடந்தன அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? இது வந்து என்னென்னா இப்போ வேறு இவரை பற்றி சொன்னால் சீனா குப்லாய் கான் பேப்பர் கரன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, அதை அடையாளமாக வச்சு தான் வந்து அதை வந்து இதாக வச்சு தான் வந்து இவர் வந்து எப்படி சொல்லுவார்னா செப்பு நாணயத்தை வந்து வெளியிடுவார். சரி, செப்பு நாணயத்தை வெளியிட்டார்னா என்ன சொல்லணும்னா காரணம் வெள்ளி வந்து ரொம்ப தட்டாக இருந்துச்சு. பரணி ஒரு கூட்டு சொல்லுவார். டெல்லி முழுவதும் செப்பு நாணயம் கூட்டி இருந்தது. இந்த செப்பு நாணயத்தை வச்சு இவங்க வந்து எப்படின்னா ஒரு இது பண்ணிடுவாங்க. அது பேர் வந்து செப்பு நாணயம் இருக்கா? அது பண்ணவர் செப்பு நாணயம் வந்து இந்த செம்பு காப்பர் காயின்ஸ். சரியா? அப்போது வெள்ளிக்கு வந்து தட்டுப்பாடு இருந்தது. இவர் வந்து காப்பர் காயின்ஸ் அடித்து வந்து வெளியிடுவார். இவங்க எல்லாம் என்ன ஆச்சுன்னா காப்பர் வந்து அப்போ அதிகமாக கிடச்சி ஒன்றும் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வந்து அந்த காப்பர் காயின்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த நல்ல விஷயம் அதாவது நல்ல கரன்சியை தாண்டி இந்த கள்ள நோட்டுகள் தான் அதிகமாக கிடந்தது. சரியா? அதனால வந்து அதை வந்து திரும்ப பெற்றுவார். இல்லை வேண்டாம் இது வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து விட்டுருவார். திரும்ப என்னன்னா பவானி இப்னு பத்தூதா வந்து ஆதரிச்சிருப்பார். திரும்ப மதுரை சுல்தானியம் சுதந்திரம் அப்போ வந்து அதாவது இந்த இவர் இதாக இருக்கும்போது தான் வந்து இந்த மதுரை சுல்தானியம் வந்து சுதந்திரம் பெறும். அப்புறம் விஜயநகரம் தோற்றுவிப்பு, வங்காளம் வந்து விடுதலையாகும், பாமினி இது எல்லா கிங்டமே இவர் அங்கே மேலே டெல்லியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்து இத்தனை நடக்கும். மதுரை சுல்தானியம் வந்து சுதந்திரம் பெற்றுருவாங்க. விஜயநகரம் வந்து 1336 தோற்றுவித்து வங்காளதேசம் அதாவது வங்கம்னா வெஸ்ட் பெங்கால் அது வந்து விடுதலை அடைஞ்சிடும். பாமினி வந்து கிங்டம் வந்து 1347 வந்து தொடங்கிடுவாங்க. பரணி வந்து இவரை பற்றி ஒரு கூட்டம் சொல்லுவார். முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் வந்து யாருன்னா இந்த முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து சொல்லுவார். சரியா? திரும்ப அதுக்கடுத்து வந்து பதோனி வந்து ஒரு கூட்டம் சொல்லுவார்.
இவர் இறந்தோன்னு சொல்லுவார், மக்களிடமிருந்து மன்னன் தப்பித்தார், மன்னனிடமிருந்து மக்களுக்கு விடுதலை அப்படிங்கிற ஒரு கூற்றையும் சொல்லுவார். சரியா? ஏன்னா இவர் வந்து அப்படி தான் அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு அலைஞ்சி திரும்ப டோக்கன் கரன்சி விடுவார், அது ஃபெயிலியர் ஆயிரும். விவசாயத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பார், திவானி கோகின்னு சொல்லி. அதுவுமே ஒரு சிறந்த திட்டமாக தான் வந்து இது படாது. சரியா? இவரை படுத்தி இந்த கூற்றுகள் தான் ரொம்ப முக்கியம். பராணின்னு சொல்லுவாங்க, மொத்த முரண்பாடு மொத்த உருவம்னு சொல்லுவாங்க. தலைவர் இவர் ஆட்சியில் தான் வந்து நிறைய முக்கியமான அரசுகள், விஜயநகரம், பாமினி, திரும்ப மதுரை சுல்தானியம், திரும்ப வங்காளம் விடுதலை, இப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் இவரோட பீரியடில் தான் நடக்கும். சரியா? இதை பற்றி சொல்லணும்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான அரசுனா திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு இவரை பற்றி முக்கியமான தலைநகர் மாற்றம், டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றுவார், திரும்ப டெல்லிக்கு மாற்றுவார். எல்லா மக்களையும் டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு கூட்டு போவார், திரும்ப அகைன் தேவகிரிலேருந்து டெல்லிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சரியா? இப்போ இவர் வந்து டெல்லியிலேருந்து தேவகிரி கூட்டு போனோடனே இப்னு பத்துதா அவர் கூட்டு சொல்லுவார், கைவிடப்பட்ட டெல்லி அப்படிங்கிற ஒரு கூட்டு சொல்லுவார். திரும்ப அடுத்து வந்து தோவாப்புங்கிற ஒரு அறிவிப்பை வந்து எங்கே இந்த கங்கை யமுனை பகுதியில் வந்து விரிப்பார். திரும்ப டக்காவிங்கிற வேளாண் கடனையுமே வந்து அந்த விவசாயிகளுக்கு வழங்குவார். சரியா? திரும்ப திவான் கோகி அப்படிங்கிற வேளாண் துறையை வந்து உருவாக்குவார். திரும்ப அதுக்கடுத்து வந்து அடையாள நடைமுறை, அதாவது டோக்கன் கரன்சி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து சீனா குப்லா பேப்பர் கரன்சி ரிலீஸ் பண்ணுவாரோ அதை பேஸ் பண்ணி வந்து இவர் வந்து அந்த அடையாள நடைமுறையை வந்து ரிலீஸ் பண்ணுவார். திரும்ப செப்பு நாணயம் வெளியிட்டார். காரணம் வந்து வெள்ளிக்கு தட்டுப்பாடு இருந்துச்சு, ஆனால் வந்து அதுவும் ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா எல்லாரும் அந்த இதை வந்து கள்ள நோட்டு அடிக்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அன்றைக்கி வந்து என்னாகும், இந்த டெல்லி முழுக்க வந்து செப்பு நாணயம் வந்து கொட்டி கிடந்தது அப்படின்னு சொல்லி வந்து பரணி சொல்லுவார். பரணி ஒரு கூட்டில் சொல்லியிருப்பார். திரும்ப பரணி இப்னு பத்துதா ரெண்டு பேர்த்தையும் ஆதரிச்சிருப்பார். திரும்ப மதுரை சுல்தானியம் சுந்தரம் இவரோட பீரியடில் தான், விஜயநகரம் எம்பையர் அதுவும் உங்களோட பீரியடில் தான், வங்க விடுதலை அதுவும் இந்த பீரியடில் தான், பாமினி ரிலீஸ் அது பாமினி கிங்டம் உருவானதும் இந்த இவங்க பீரியடில் தான். சரியா? திரும்ப பரணி முரண்பாடுகளின் மொத்த உருவம்னு சொல்லி வந்து இந்த முகமது பின் துக்ளக்கை பற்றி ஒரு கூட்டு சொல்லுவார். திரும்ப பதோனிங்கிறவர் வந்து மக்களிடம் வந்து மன்னன் தப்பித்தார், மன்னனிடம் வந்து மக்களுக்கு விடுதலை அப்படிங்கிற ஒரு கூட்டையும் சொல்லுவார். சரியா? ரொம்ப அலக்கழிச்சிருப்பார் மக்களை. திரும்ப அடுத்து வந்து என்ன, ஃபெரோஷா துக்ளக் இவரோட பேர் என்னன்னா 1351 1388. சரியா? இவர் வந்து வசீர், அதாவது கான் இ ஜஹான் மக்பால் அப்படிங்கிற இது வந்து இது அது பண்ணார். அப்படிங்கிறவர் வந்து வாரங்கள் படையெடுப்பின் போது பிடித்து வரப்பட்டவர். 2000 பெண் அடிமைகள் வைத்திருந்தார். சரியா? இவர் வந்து எப்படின்னா, இவரை பற்றி சொல்லணும்னா வசீருங்கிற கான் இ ஜஹான் அப்படிங்கிற மக்பால் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து வாரங்கள் படையெடுப்பில் வந்து பிடிச்சிட்டு வருவார். சரியா? இதில் வந்து 2000 இவர் வந்து வேறு என்ன சொல்லணும்னா, இவர் 2000 பெண்களையுமே வந்து அடிமைகளாக வச்சுருந்தார். சரியா? திரும்ப இவர் வந்து நிறைய நீர்ப்பாசன திட்டங்களை வந்து மேற்கொள்வார். நீர்ப்பாசன திட்டங்கள் எதுனா, சட்லஜில் வந்து ஹான்சி, யமுனாவில் வந்து ஹிசார் அப்படிங்கிற 2 நீர், சட்லஜ் வந்து ஹான்சி, யமுனாவில் வந்து ஹிசார் அப்படிங்கிற 2 நீர்ப்பாசன திட்டங்கள், கால்வாய் நீர்ப்பாசன வசதி வரி வந்து மூலமாக வந்து 1200 தோட்ட பூங்காக்களை வந்து உருவாக்குவார். சரியா? இவர் வந்து என்னென்னா ஃபெரோஷாபாத் அப்படிங்கிற நகரத்தை வந்து டெல்லியில் வந்து உருவாக்குவார். இவர் பேரில் தான் வந்து ஃபெரோஷா கோட்லா ஸ்டேடியம்னு சொல்கிறாங்களோ, இவர் நினைவாக தான் கட்டப்படுது. சரி, இப்போ வந்து இது வந்து அருண்ஜேட்லி ஸ்டேடியம் சொல்லுவாங்க. டெல்லியில் கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃபெரோஷா கோட்லா ஸ்டேடியம் தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து அருண்ஜேட்லி ஸ்டேடியம்னு அதை பேர் மாற்றிட்டாங்க. திரும்ப அதான் இவர் வச்சு சட்லஜில் வந்து ஹான்சி, யமுனாவில் வந்து ஹிசாருங்கிற வந்து கால்வாய் நீர்ப்பாசன வரி வந்து வரிச்சார். 1200 தோட்ட பூங்காக்களை வந்து இது பண்ணார். ஓகேவா? திரும்ப திவானி கைரத் அப்படிங்கிறது வந்து பெண்கள் விதவைகள் நலத்துறை அப்படிங்கிற ஒரு துறையை உருவாக்கினது. திவானி கைரத் அப்படிங்கிற பெண்கள் விதவைகள் நலத்துறைங்கிற ஒரு அடிமையை வந்து உருவாக்கினார். நம்ம அடிமைகள் துறைன்னு சொல்லி வந்து அடிமைகளை வந்து பெருக்கினார். 1,80,000 அடிமைகள் வந்து இவருக்கு இருந்தன. சரியா? 20,000 ஏற்கனவே 2,000 பெண் அடிமைகள் இருந்தது. இப்போ வந்து 1,80,000 அடிமைகளும் இருந்தாங்க. சரியா? திரும்ப ஜிஸ்யா வரியை வந்து திரும்ப வந்து விதித்தார். சரியா? ஜிஸ்யா வரியை வந்து குத்புதீன் ஐபக் வந்து விதிப்பார். திரும்ப அது வந்து ஃபெரோஷா துக்ளக் விதிப்பார். திரும்ப சிக்கந்தர் லோடி விதிப்பார். திரும்ப வந்து அவுரங்கசீப். இதை வந்து அபாலிஷ் பண்ணவர் யாருன்னா அக்பர். சரியா? குத்புதீன் ஐபக் தான் முதல்ல வந்து இந்த ஜிஸ்யா வரியை விதித்தார். திரும்ப அது வந்து ஃபெரோஷா துக்ளக் வந்து விதிப்பார். திரும்ப சிக்கந்தர் லோடி விதிப்பார், அவுரங்கசீப்னு விதிப்பார். சரி, இந்த ஜிஸ்யா வரினா என்னென்னா, முஸ்லீம் அல்லாத மற்ற மக்கள்லாம் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி கட்டணும். அதுதான் வந்து ஜிஸ்யா வரி. சரியா? இது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான வரி தான். அதனால தான் அக்பர் இதை வந்து நீக்கியிருப்பார். ஆனால் குத்புதீன் ஐபக், ஃபெரோஷா துக்ளக், சிக்கந்தர் லோடி, அக்பர் நீக்கினது தான் திரும்ப அவுரங்கசீப் கொண்டு வருவார். சரியா? இந்த சிக்கந்தர் லோடிக்கு அடுத்து வந்த அரசர்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. திரும்ப அக்பர் வந்து அதை நீக்கியிருப்பார். ஆனால் திரும்ப கொண்டு வந்தது வந்து யாருன்னா அவுரங்கசீப். இதில் இடப்பட்ட அந்த சிக்கந்தர் லோடிக்கு அடுத்த இடப்பட்ட வந்த அரசர்கள்லாம் அதை கலெக்ட் பண்ணலை, அதை அப்படியே விட்டாங்க. திரும்ப இவர் வந்து அவுரங்கசீப் வந்து திரும்ப கொண்டு வருவார். ஓகேவா? திரும்ப இதுக்கு அடுத்து இவரை வந்து இன்னொரு இது இருக்கும், அதாவது முகமது நசுருதீன் ஷா அப்படிங்கிறவர் வந்து 1388 வந்து 1414 வரைக்கும் வந்து இவர் வந்து ஆட்சியில் இருப்பார். சரி, இவர் டைமில் தான் வந்து தைமூர் படையெடுப்பு நடக்கும். எப்படின்னா 1398 வந்து நடக்கும். இவர் தைமூர் யாருன்னா சாமர்கண்டோட அரசன். சரியா? திரும்ப இவர் வந்து எப்படின்னா, இவங்க எப்படி எடுத்தாங்கன்னா கைபர் போலன் பாஸ் இருக்குல்ல, அங்கே ஜம்மு காஷ்மீர் அந்த ஏரியா வழியாக தான் வந்து படையெடுத்து உள்ளே வந்தாங்க. சரியா? தைமூர் படையெடுப்பு. திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தைமூர்கள் வந்து கொள்ளையடிச்சாங்களா, நம்மளை கொள்ளையடிச்சிட்டு வந்து போகும்போது வந்து சாமர்கண்ட் பகுதிக்கு செல்லும்போது வந்து இவங்கன்னா கலைஞர்களையும் சேர்த்து வந்து எடுத்துகிட்டு சென்றாங்க. சரியா? இந்தியாவில் வந்து கட்டடத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்க எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இருந்த கலைஞர்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரியா? அதுதான் வந்து இந்த தைமூரோட பிரதிநிதி தான் வந்து கிசிர் கான். சரியா? இவர் தான் வந்து 1914 1951 வந்து சையத் வம்சத்தை வந்து நிறுவுவார் இந்தியாவில்.
அடுத்து வந்து சையத் அம்சம், அதான் சொன்னாங்களா ஃபவுண்டர் வந்து யாருன்னா கிசிர் கான், அந்த தைமூரின் பிரதிநிதி. நீ இந்தியாவை பார்த்துக்கோன்னு ஒருத்தர் விட்டு போயிருந்தாங்க, அவர் தான் வந்து இந்த சையத் வம்சத்தை வந்து நிறுவனார். சரியா? இவர் வந்து முப்ராக் ஷா தாரிக் முப்ராக் ஷாஹி அப்படிங்கிற வந்து புத்தகத்தை வந்து எழுதியவர் வந்து யாருன்னா யாஹியா அகமது கான் சிறுதி அப்படிங்கிறவர் எழுதிய இந்த கிசிர் கானை பற்றி ஒரு புக் இருக்குது. அது பேர் வந்து என்ன, முப்ராக் ஷா. சரியா? இது வந்து இப்படி இன்னொரு, அதாவது இந்த அவங்க லாங்குவேஜில் சொல்லணும்னா தாரிக் முப்ராக்ஷி அப்படிங்கிற புக்கை வந்து, அப்படிங்கிறது அந்த அவங்க லாங்குவேஜில் சொல்லணும்னா இப்படி சொல்லணும், நம்மளுக்கு புரிய மாதிரி முப்ராக் ஷான்னு வச்சுக்கலாம். சரியா? இதை வந்து எழுதியவர் யாருன்னா யாஹித் அகமது கான் சிறுதி, யாஹியா அகமது கான் சிறுதி அப்படிங்கிறவர் வந்து எழுதுவார். சரியா? திரும்ப அதுக்கு எடுத்து வந்து என்னென்னா, இந்த முப்ராக் ஷாக்கு வந்து கீழே இருக்கவர் யாருன்னா முகமது ஷா. சரியா? முகமது ஷாவை பற்றி சொல்லணும்னா இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திரும்ப அடுத்து வந்து என்னன்னா ஆலம் ஷா. வந்து 1451 வந்து சுல்தான் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லியை விட்டு வெளியேறி அமைதியாக வந்தார். சரி, இந்த ஆலம் ஷாங்கிறது வந்து யார் சுல்தான் பதவி வேண்டாம்னு டெல்லியை விட்டு போயிட்டு வாழ்ந்தார்னா ஆலம் ஷாங்களோடு வாழ்ந்தார். சரியா? இதில் வந்து முகமது ஷான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பற்றி எதுங்க முப்ராக் ஷானா, அவரை பற்றி வந்து தாரிக் முப்ராக் ஷாஹி அப்படிங்கிற ஒரு புத்தகம் மட்டும்தான் இருக்குது. அதை எழுதியவர் யாருன்னா யாஹியா அகமது கான் சுருதி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. சரியா? திரும்ப வந்து இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட் வந்து இந்த சையத் அம்சம் திரும்ப சொல்ல மாதிரி ஃபவுண்டர் யாருன்னா கிசிர் கான், அவர் வந்து தைமூரோட பிரதிநிதி. திரும்ப இருக்குது முப்ராக் ஷான் ஒருத்தர் வந்து அடுத்து வந்திருக்காரு. அவரோட புக்கு வந்து என்னென்னா தாரிக் முப்ராக்ஷி அப்படிங்கிற புக்கு. அதை வந்து எழுதியவர் யாருன்னா யாஹியா அகமது கான் சிறுதி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. சரியா? திரும்ப முகமது ஷா அடுத்து இருந்தார். திரும்ப அடுத்து வந்தோன்னா ஆலம் ஷா. இவர் வந்து 1451 வந்து சுல்தான் பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு டெல்லிக்கு வெளியே அமைதியாக வாழ்ந்தவர் அப்படின்னு வந்து இவர் சொல்லுவாங்க. சரியா? திரும்ப அடுத்து வந்து என்னென்னா அடுத்து வந்து என்ன லோடி வம்சம். லோடி வம்சம் வந்து 1451 1526 வரை. சரியா? இதை நிறுவியவர் யாருன்னா பகலூல் லோடி. இவர் தான் வந்து ஃபவுண்டரு. ஆனால் இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த வரி யாருன்னா சிக்கந்தர் லோடி. சரியா? இவர் தான் வந்து ஜிஸ்யா வரியை வந்து விதித்தார். திரும்ப ஆக்ரா நகரத்தை நிர்மித்தவர் வந்து இவர் தான். ஆக்ரா நகரம் நிர்மித்து அதை வந்து தலைநகராக. சரியா? ஆக்ராவை கட்டியவர் யாருன்னு கேட்டால் சிக்கந்தர் லோடி தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆக்ராவை நிறுவிய சிக்கந்தர் லோடி ஜிஸ்யா வரியை திரும்ப கொண்டு வருவார். இவருக்கு அடுத்து வரவர் தான் இப்ராஹிம் லோடி. சரியா? இவருக்கும் பாபருக்கும் தான் என்னென்னா 1520 வந்து ஃபஸ்ட்டு பானிபட் வார், 1526 வந்து ஃபஸ்ட்டு பானிபட் வார் நடக்கும். சரியா? பாபர் ப்ளஸ் தௌலத் கான் லோடி இவங்க ரெண்டும் இருப்பாங்க. இவர் வந்து இப்ராஹிம் லோடியோட உறவினர். இவங்க ரெண்டும் ஃபஸ்ட்டு ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. யார்? இப்ராஹிம் லோடியும் இப்ராஹிம் லோடியோட உறவினர் தௌலத் கானும் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. திரும்ப 2 பேருக்கு சண்டையாகி போய் இவர் வந்து பாபரோட போய் சேர்ந்துக்கிடுவார். எனக்கு இந்த ஆசியை கைப்பற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிடுவாங்க. பாபர் வந்து என்ன ஆகுனா இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவரோட சேர்ந்து இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிடுவார். அடுத்து இவனையும் தோக்கடிச்சு இவனையும் வெட்டி விட்டு இந்தியா முழுக்க வந்து அவர் முகலாய வம்சத்தை வந்து நிறுவுவார். அடுத்து வந்து நம்ம அதை முகல்ஸில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து இவங்களோட இலக்கியம், அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரியா? இலக்கியம்னு பார்த்தா அமீர் குஸ்ரு, அதாவது 9 வானங்கள். இதோட அமீர் குஸ்ருவை வந்து ஆதரிச்சது வந்து என்ன, அலாவுதீன் கில்ஜி. சரியா? அவர் தான் வந்து ஆதரிப்பார். வந்து 9 வானங்கள் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுவார். இந்தியர் என்று அதில் வந்து என்ன எப்படி கூப்பிடுவோம்னா தான் ஒரு இந்தியர் என்று அறிவிச்சிருப்பார். சரி? அமீர் குஸ்ரு வந்து இந்திய நாட்டுக்காரர் கிடையாது. ஆனால் அந்த 9 வானங்கள் அப்படிங்கிற புக்கில் வந்து தான் ஒரு இந்தியர் என்று அமீர் குஸ்ரு பெருமையாக சொல்லியிருப்பார். சரியா? திரும்ப அமீர் ஹசான். சரியா? இவரையும் வந்து அலாவுதீன் கில்ஜி தான் வந்து ஆதரிச்சிருப்பார். இவர் வந்து பவாய்துல் பாவத் அப்படிங்கிற தொகுத்த நூலை வந்து நிஜாமுதீன் ஆலியா ஒரு சூஃபி துறவி எழுதியது. சரியா? இவர் வந்து அமீர் ஹசான்கிற ஒருவர் வந்து பவாய்துல் பவாத் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து தொகுத்தார். சரியா? பவாய்துல் பவாத் அப்படிங்கிற நூலை தொகுத்தார். அது வந்து யாருன்னா, அது யார் எழுதினது யாருன்னா நிஜாமுதீன் அவுலியா அப்படிங்கிற சூஃபி துறவர் எழுதிய நூலை. சரியா? அது வந்து எப்படின்னா இது பண்ணுவாங்க. திரும்ப அதுக்கு வந்து கிளி நூல்னா துதி நமக அப்படிங்கிற சமஸ்கிருதவாது வந்து பாரசீகத்தில் வந்து இதாக இருக்கும். சரியா? சாரி, இது வந்து இங்கே உள்ளது. இது வந்து இங்கே உள்ளது. இந்த நூல் வந்து சூஃபி துறவி எழுதினது வந்து பாரசீகத்தில் இருக்கும். இது வந்து கிளி நூலுங்கிற வந்து துதி நமக அப்படிங்கிற சமஸ்கிருதத்தில் வந்து இருந்தது. திரும்ப அல்பெர்னி வந்து கிதாபு ஹிந்த் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. திரும்ப ஜனவிலாஸுங்கிறவர் வந்து பட்டவாதாரா அப்படிங்கிற நூல் வந்து காஷ்மீர் வரலாறை பற்றி எழுதியிருக்காரு. திரும்ப ஷானாமா வந்து பிர்தௌசி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. பாரணி வந்து பஹதூத் ஃபரோஷி அப்படிங்கிறது வந்து ஃபெரோஷா துக்ளக்கோட இதை பற்றி வந்து எழுதியிருப்பார். திரும்ப பலபௌலி அப்படிங்கிறவர் வந்து பலபௌலி கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து சமய பால்பன் பற்றி கூறியது. பலபௌலி கல்வெட்டு அப்படின்னு ஒரு கல்வெட்டுக்கு அது வந்து சமய பால்பன் பற்றி வந்து கூறுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? திரும்ப கலை கட்டிடக்கலைனா இதில் வந்து இந்தோ சாரியசனிய முறையை வந்து அறிமுகப்படுத்தினது வளைவு, குவிகை, நிலவரை, சிவப்பு மஞ்சள், மண்கற்கள் இப்படிங்கெல்லாம் வச்சு கட்டுறது தான் வந்து இந்த இந்தோ சாரசனி முறை. சரியா? திரும்ப அதுக்கடுத்து வந்து குதுபுதீன் ஐபக் வந்து குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற நுழைவாயிலை வந்து கட்டினார். இது வந்து அப்புறம்
அலைவர் தர்சாங்கிறத வந்து அலாவுதீன் கல்ஜி வந்து கட்டினார். சரியா. திரும்ப அதுக்கு வந்து குதுப் மினார், அதை நம்ம முதலே சொல்லிட்டேன். குதுபுதீன் ஐபக் கட்ட ஆரம்பித்தார். இல்துமிஷ் வந்து கட்டி முடிச்சார். திரும்ப பெருசா வந்து அதை பழுது பார்த்தோன்னா இப்படி 238 அடியிலேருந்து 243 அடியாக வந்து கூட்டியிருப்பார். சரியா. திரும்ப அதுக்கடுத்து வந்து இசை நடனம்னா சூஃபி அப்படிங்கிறது வந்து பீர்போதன் இசை வளர்த்தார். சரியா. சூஃபி துறை வந்து பீர்போதன் அப்படிங்கிறது வந்து இசை வளர்த்தார். திரும்ப இந்த இசை தான் உலகில் சிறந்தது அப்படின்னு சொல்லி வந்து அமீர் குஸ்ரி வந்து சொல்லியிருப்பார். திரும்ப ஃபெரோஷா துக்ளக் பீரியடில் வந்து ராக தர்பான் அப்படிங்கிற நூலை வந்து சமஸ்கிருதம் பாரசீகத்தில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. சமஸ்கிருதத்தில் வந்து பாரசீகத்தில் வந்து மொழிபெயர்க்கப்படுது. இது ஃபெரோஷா துக்ளக் பீரியடில் ராக தர்பான் அப்படிங்கிற வந்து இசை சம்மந்தமான நூல் வந்து இது திரும்ப ஜலாலுதீன் கில்ஜியில் அவையில் வந்து 2 கலைஞர்கள் இருந்தாங்க. நஸ்ரத் காட்டன் அப்படிங்கிறது வந்து இசை. திரும்ப மிர் அப்ரோஸுங்கிறவர் வந்து நடனம், அதை வந்து இது பண்ணார். சரியா. மிர் அப்ரோஸுங்கிறவர் வந்து நடனம், திரும்ப நஸ்ரத் காட்டன்கிறவர் வந்து இசையமைச்சார். திரும்ப மதம்னு பார்த்தோம்னா கோரி முகமது வந்து நாணயம் இந்து மத கடவுள் லட்சுமியை வெளியிட்டார். சரி. அந்த கோரி முகமதுங்கிறவர் வந்து இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். நாணயத்தில் வந்து இந்து மத கடவுள் லட்சுமி அப்படியே வந்து வெளியிட்டார். சரி. இந்து மத கடவுள் வந்து லட்சுமி. சரியா. அவங்கள வந்து அந்த நாணயத்தில் வச்சு வெளியிட்டார். சரியா. திரும்ப பால்பன் வந்து என்ன சொன்னார்னா தன்னை வந்து கடவுளின் பிரதிநிதின்னு சொன்னார். நம்ம அதை பால்பன் பக்கத்திலே பார்த்துருப்போம். திரும்ப முகமதின் டுக்ரேக்கு வந்து என்ன சொன்னார்னா ஹோலி பண்டிகை கொண்டாட்டம், அதாவது சமணர் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் வந்து ஈடுபட்டார். யார்? முகமதின் துக்ளக். திரும்ப சமணர்களை பாதுகாத்தார். சரியா. திரும்ப ஓரின கோட்பாடு இஸ்லாம். சரியா. தாக்கம் வந்து லிங்கியாத் மதப்பிரிவு வந்து தொடக்கம். யாருன்னா பரமசிவன். தோற்றுவித்தவர் யாருன்னா பசவண்ணா. சரியா. இது வந்து ஓரின கோட்பாடு வந்து அதாவது இஸ்லாம் தான் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அப்போது லிங்கியாத் மதப்பிரிவு தொடக்கம். அதாவது லிங்கம் அப்படிங்கிற அந்த மீனிங், அதை சிவலிங்கம்னு சொல்லுவோம்ல, அந்த லிங்கியாத் மதப்பிரிவுங்கிறத வந்து தொடங்கினாங்க. அது யாரை பற்றினா பரமசிவன், சிவனை பற்றி தொடங்கினாங்க. தோற்றுவித்தவர் யாருன்னா பசவண்ணார் அப்படிங்கிறத ஞாபகம். திரும்ப அதுக்கடுத்து தென்னிந்தியாவில் வந்து இந்து மதமெழுச்சிக்கு வந்து வெற்றிட்டவர் வந்து யாருன்னா நாமதேவர் அப்படிங்கிறவர் வந்து ராம்நந்தார் அப்படிங்கிறவர் வந்து அதாவது இந்து மதமெழுச்சிக்கு வந்து வெற்றிட்டாங்க. யார்? தென்னிந்தியாவில் நாமதேவர் ராமநந்தர் அப்படிங்கிறவங்க. சரியா. திரும்ப பரணி வந்து ஒரு கூட்டு சொல்லார். இந்துக்கள் வந்து பல மத வழிபாட்டாளர்கள் அப்படின்னு வந்து ஒரு வெறுப்பாக ஒரு கூட்டு சொல்லார். அதாவது இந்துக்கள் வந்து ஒரு மதத்தில் இருக்க மாட்டாங்க, பல மதத்துக்கு வந்து தாவறாங்க அப்படின்னு வந்து ஒரு கூட்டு சொல்கிறார். திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பார்த்தோம்னா மாகாணத்தை வந்து இக்தாக்களாக பிரித்தாங்க. சரியா. நிர்வாகம் செய்தனர். அந்த இக்தாக்களை நிர்வாகம் செய்ததுன்னா முத்திகள் இல்லாட்ட வாலிகள்னு சொல்லலாம். சரியா. மாகாணத்தை வந்து இக்தாக்களாக பிரித்தாங்க. அந்த இக்தாக்கா நிறுவனம் செஞ்சவங்க வந்து முத்திகள் இல்லாட்ட வாலிகள்னு சொல்லலாம். திரும்ப சௌத்ரிங்கிற வரிவசில் வந்து மேற்கொண்டாங்க. திரும்ப உலகின் பெருநகரங்களாக வந்து டெல்லியும் தௌலதாபாத்தும் வந்து அப்போது செயல்பட்டது. திரும்ப அதுக்கடுத்து பார்த்தோம்னா கல்வி பார்த்தோம்னா சிக்கந்தர் லோடி வந்து மஹதப் மதரசா அப்படிங்கிற 2 கல்வி நிலையங்களை வந்து உருவாக்கினார். யார்? சிக்கந்தர் லோடி. மதரசா அப்படிங்கிறது. திரும்ப வாணிபம் பார்த்தோம்னா தமிழர்களும் குஜராத்தையும் வந்து அப்போது வாணிகத்தில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. திரும்ப காகிதம் வந்து நூற்பு சக்கரம். அது வந்து காகிதம் வந்து சீனாவிலேருந்து இருந்தது. திரும்ப இந்தியாவுக்கு வந்து இதாகிடுச்சு. சரியா. காகிதம் வந்து சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து இறக்குனாங்க. திரும்ப அது சமணர் வந்து மார்வாரி, இந்துக்கள் வந்து முல்தானி, முஸ்லீம் வந்து போராக்கள், வணிக நடவடிக்கை ஈடுபடுவாங்க. சில சமணர் வந்து எப்படின்னா மார்வாரின்னு சொல்லுவாங்க. இந்துக்கள் வந்து எப்படின்னா முல்தானிம்பாங்க. முஸ்லீம் வந்து போராக்கள் அப்படின்னு சொல்லி வந்து வணிக நடவடிக்கைகள். இவங்கெல்லாம் இந்த சமணர் வந்து மார்வாரின்னு சொல்லுவாங்க. இந்த சமண பீப்புள் இருப்பாங்களா, அந்த ரிலிஜனில் இருக்கவங்கள வந்து எப்படின்னா மார்வாரின்னு சொல்லுவாங்க. மார்வாரின்னா எப்படி சொல்ல, அவங்களாம் அந்த மார்வாரின்னு சொன்னால் அவங்களாம் வணிகர்கள்னு அர்த்தம். இந்துக்கள் வந்து முல்தானி சொல்லுவாங்க. இந்துக்களில் முல்தானின்னா அவங்க வந்து வணிகர்கள். முஸ்லீம்ஸில் போராக்கள்னா அவங்க வந்து வணிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. திரும்ப சூஃபிசம் பார்த்தோம்னா சுக்ரவர்த்தி, சிஸ்டி அப்படிங்கிற 2 இது இருந்தது. சுக்ரவர்த்தினா முல்தான், சிஸ்டினா டெல்லி அப்படிங்கிற இடத்த வந்து இது பண்ணி வந்து சூஃபிசத்தை வந்து வளர்த்தாங்க. திரும்ப அதுக்கு வந்து ஷேக் நிஜாமுதீன் அப்படிங்கிறது சூஃபிஸை பற்றி வந்து விளக்கம் கொடுத்தது. சரி. அந்த ஷேக் நிஜாமுதீன் தான் வந்து இந்த சூஃபிஸ்னால் யார், அவங்கள பற்றிங்கிற விளக்கத்தை கொடுத்தது வந்து யாருன்னா இந்த ஷேக் நிஜாமுதீன்கள் தான். சரியா. இதோட நம்ம இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஞ்சம் லென்த்தான டாபிக் தான், அங்கங்கே கண்டென்ட் தான் இருக்கும். அந்த கண்டென்ட் மட்டும் வச்சுக்கோங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. சரியா. நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துட்டு புக்கில் ஒரு வாட்டி வாசிங்க. திரும்ப வந்து இந்த பார்த்து ஒரு நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இதாகும். சரியா. இதில் இருக்க தான் கண்டென்ட். சரியா. புக்ஸில் வந்து அவங்க ஸ்டோரியாக வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரியா. நான் அப்படின்னு அங்கங்கே ஸ்டோரியாக சொல்லிட்டேன். ஓகேவா. இந்த கண்டென்ட் தான் தேவை. இதுதான் ரொம்ப முக்கியமாக தெரியும். ஸ்டோரி வந்து அடுத்தடுத்து எந்தெந்த அரசர்கள் வராங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஸ்டோரி. ஓகேவா. இதோட நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணுறோம். மற்ற இது வரைக்கும் நம்ம இந்திய ஸ்டோரி சிவிலைசேஷன் குப்தாஸ் 2 வந்து ஹிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அதையும் பார்த்துக்கோங்க. புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ.